என் அன்புக்குரியவர்களே, இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். மீண்டுமாய் இந்த செய்தியின் வாயிலாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். ரொம்ப ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் உலகமே இருக்குதில்ல. இந்த தருணத்தில் கர்த்தருடைய வார்த்தைகள் நமக்கு மிகுந்த பிரயோஜனமாக இருக்கும். ஆமென். கர்த்தருடைய வார்த்தைக்கு நாம் செல்வோம். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரம் 15 19 வசனங்களை வரைக்கும் வாசிக்க போகிறேன். அதே போல் எபிரேயர் 4ஆம் அதிகாரம் 1 3 வசனங்களை வாசிக்க போகிறேன். திருப்பிக்குங்க. எபிரேயர் 3:15 இன்று அவருடைய சத்தத்தை கேட்பீர்களாகில் கோபமூட்டுதலில் நடந்தது போல உங்கள் இருதயங்களை கடினப்படுத்தாதிருங்கள் என்று சொல்லி இருக்கிறதே. கேட்டவர்களில் கோபமூட்டினவர்கள் யார்? மோசேயினால் எகிப்திலிருந்து புறப்பட்ட யாவரும் அப்படி செய்தார்கள் அல்லவா? மேலும் அவர் 40 வருஷமாய் யாரை அரோசித்தார்? பாவம் செய்தவர்களை அல்லவா? அவர்களுடைய சவங்கள் வனாந்தரத்தில் விழுந்து போயிற்றே. பின்னும் என்னுடைய இளைப்பாறுதலில் பிரவேசிப்பதில்லை என்று அவர் யாரை குறித்து ஆணையிட்டார்? கீழ்ப்படியாதவர்களை குறித்தல்லவா? ஆதலால் அவிசுவாசத்தினாலே அவர்கள் அதில் பிரவேசிக்க கூடாமற் போனார்கள் என்று பார்க்கிறோம். 4ஆம் அதிகாரம் 1-3 வசனம். ஆனபடினாலே அவருடைய இளைப்பாறுதலில் பிரவேசிப்பதற்கு ஏதுவான வாக்குத்தத்தம் நமக்கு உண்டாயிருக்க, உங்களில் ஒருவனும் அதை அடையாமல் பின்வாங்கி போனவனாக காணப்படாதபடிக்கு பயந்திருக்க கடவுள். ஏனெனில் சுவிசேஷம் அவர்களுக்கு அறிவிக்கப்பட்டது போல நமக்கும் அறிவிக்கப்பட்டது. கேட்டவர்கள் விசுவாசம் இல்லாமல் கேட்டபடினால் அவர்கள் கேட்ட வசனம் அவர்களுக்கு பிரயோஜனப்படவில்லை. விசுவாசித்தவர்களாகிய நாமோ அந்த இளைப்பாறுதலில் பிரவேசிக்கிறோம். அவருடைய கிரியைகள் உலக தோற்றம் முதல் முடிந்திருந்தும் இவர்கள் என்னுடைய இளைப்பாறுதலில் பிரவேசிப்பதில்லை என்று என்னுடைய கோபத்திலே ஆணையிட்டேன் என்றார். பிரைஸ் தி லார்ட். இது வாசிக்கும் பொழுதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் யாரை குறித்து சொல்லி இருக்குதுங்க. இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து. இன்றைக்கு நாம் பார்க்க போற செய்தியின் தலைப்பு என்னன்னு கேட்டீங்கன்னா, இளைப்பாறுதல், ரெஸ்ட். இந்த இளைப்பாறுதலை குறித்து தான் இன்றைக்கு பார்க்க போறோம். இது ஒரு இளைப்பாறுதலை குறித்து போதிக்கிறதுக்கு ஒரு அருமையான ஒரு வேத பகுதி. இது இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கிற ஒரு பகுதி. ஏன் இந்த பகுதியை எடுத்தேன்னு சொன்னா, இந்த இளைப்பாறுதல் என்பது ஒரு சுவிசேஷம். ஒரு சுவிசேஷம். இந்த சுவிசேஷத்தை முதலாவது கேட்டவர்கள் அவங்க தான். பாருங்க, அந்த 4ஆம் அதிகாரம் 2வது வசனம் சொல்லுது, ஏனெனில் சுவிசேஷம் அவர்களுக்கு அறிவிக்கப்பட்டது போல நமக்கும் அறிவிக்கப்பட்டது. என்ன சுவிசேஷம் அவர்களுக்கு அறிவிக்கப்பட்டது? இளைப்பாறுதல் என்கிற சுவிசேஷம் தான் அவர்களுக்கு அறிவிக்கப்பட்டது. அவர்களுக்கு அந்த சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டது. ஆனால் அந்த 3ஆம் அதிகாரம் 19வது வசனம் சொல்லுது, அவர்கள் அவிசுவாசத்தினாலே அதில் பிரவேசிக்க கூடாமற் போனார்கள். சுவிசேஷம் முதலாவது அவர்களுக்கு அறிவிக்கப்பட்டது. ஆனால் அவர்கள் அதில் பிரவேசிக்க கூடாம போயிருச்சு. இப்ப இரண்டாவது நமக்கு அறிவிக்கப்படுது, அந்த இளைப்பாறுதலை குறித்த சுவிசேஷம். சுவிசேஷம்னா பாருங்க, இன்னைக்கு வெறும் மனம் திரும்புதல், பாவ மன்னிப்பு, பரலோகம் போறது, இதுதான் சுவிசேஷம் என்று அநேகரால் நினைக்கப்படுகிறது. ஆனால் இளைப்பாறுதலும் சுவிசேஷ போதனை தான். இந்த பகுதி அதான் சொல்லுது. இங்க சுவிசேஷம்னு எதை சொல்லப்படுகிறது? இளைப்பாறுதல். இந்த இளைப்பாறுதலை குறித்து தான் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தேவன் போதித்தார். கடைசியில பாத்தீங்கன்னா அவர்கள் அந்த இளைப்பாறுதல பிரவேசிக்க கூடாமற் போயிருச்சு. அந்த இளைப்பாறுதலை குறித்து போதிக்கிறதுக்கு ஒரு அற்புதமான ஒரு வேத பகுதி இது. முதலாவது அவர்களுக்கு போதிக்கப்பட்டது, அவர்கள் அதில் பிரவேசிக்க முடியாமல் போனது. ஆகவே சொல்றாரு அந்த 4ஆம் அதிகாரம் 1வது வசனம், ஆனபடினாலே அவருடைய இளைப்பாறுதலில் பிரவேசிப்பதற்கு ஏதுவான வாக்குத்தத்தம் நமக்கு உண்டாயிருக்க, உங்களில் ஒருவனும் அதை அடையாமல் பின்வாங்கி போனவனாக காணப்படாதபடிக்கு பயந்திருக்க கடவும். என்ன சொல்ல வர்றாரு? அவர்கள் அதுல பிரவேசிக்க கூடாம போயிருச்சு, ஆனா நீங்க அப்படி ஆயிடக்கூடாது. முதலாவது கேட்டவர்கள் வீணாயிட்டாங்க,
ஆனால் இரண்டாவது இப்பொழுது உங்களுக்கு அந்த சுவிசேஷம் போதிக்கப்படுகிறது, நீங்கள் அந்த இளைப்பாறுதலுக்குள்ள பிரவேசிக்க வேண்டும் என்று சொல்லி இஸ்ரவேல் ஜனங்களை முன்னிறுத்தி இந்த பகுதியிலே தேவன் நமக்கு போதிக்கிறத பார்க்கிறோம். ஆகவேதான் இந்த வேத பகுதியை எடுத்த இளைப்பாறுதல் குறித்து பிரசங்கிக்கிறது. இது இன்றைக்கு ஒரு நாள்ல முடிக்க முடியாது. இந்த வேத பகுதியை நாம் தொடர்ந்து இந்த சத்தியத்தை கவனிக்க போறோம். இன்றைக்கு ஒரு இன்ட்ரோடக்ஷனை தான் உங்களுக்கு கொடுக்க போறேன். இளைப்பாறுதல்னா என்ன? வாட் இஸ் த மீன் பை ரெஸ்ட்? ரெஸ்ட்னா என்ன, இளைப்பாறுதல்னா என்னன்றதை குறித்து ஒரு இன்ட்ரோடக்ஷனை உங்களுக்கு கொடுக்க போறேன். பிறகு வருகிற நாட்கள்ல இஸ்ரவேல் ஜனங்கள் எப்படி அந்த இளைப்பாறுதலில் பிரவேசிக்க கூடாமற் போனார்கள், அதற்கு என்னெல்லாம் காரணம், இன்றைக்கு நாம் எப்படி அந்த இளைப்பாறுதலுக்குள்ள பிரவேசிக்க முடியும் என்பதையெல்லாம் நாம் தொடர்ந்து பார்க்க போகிறோம். இன்றைக்கு ஒரு இன்ட்ரோடக்ஷனை நான் கொடுக்குறேன். அந்த ஒரு அறிமுக பகுதியாக இந்த வேத பகுதியை அப்படியே வச்சுக்கோங்க. ஒரு அறிமுகத்துக்காக இன்னொரு வேத பகுதிக்கு உங்களை கொண்டு போகிறேன். என்னோட திருப்பிக் கொள்ளுங்க. மத்தேயு எழுதின சுவிசேஷம், மத்தேயு சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 13வது வசனத்திலிருந்து ஒரு சில வசனங்களை வாசிக்கிறேன். இளைப்பாறுதலை குறித்து இயேசு அங்கே அற்புதமாய் தன்னுடைய சீஷர்களுக்கு போதிக்கிறார். அங்கு கூடி வந்த ஜனங்களை கொண்டு அவர் போதிக்கிறார் இந்த இளைப்பாறுதலை குறித்து. அந்த பகுதியை தான் இப்ப வாசிக்க போறேன். இந்த மத்தேயு 14ஆம் அதிகாரம் 13லிருந்து. இயேசு அதை கேட்டு அவ்விடம் விட்டு படவில் ஏறி வனாந்தரமான ஒரு இடத்துக்கு தனியே போனார். ஜனங்கள் அதை கேள்விப்பட்டு பட்டணங்களில் இருந்து கால்நடையாய் அவரிடத்திற்கு போனார்கள். இயேசு வந்து திரளான ஜனங்களை கண்டு அவர்கள் மேல் மனதுருகி அவர்களில் வியாதியஸ்தர்களாய் இருந்தவர்களை சொஸ்தமாக்கினார். சாயங்காலமான போது அவருடைய சீஷர்கள் அவரிடத்தில் வந்து, இது வனாந்தரமான இடம், நேரமும் ஆயிற்று, ஜனங்கள் கிராமங்களுக்கு போய் தங்களுக்கு போஜன பதார்த்தங்களை கொள்ளும்படி அவர்களை அனுப்பிவிட வேண்டும் என்றார்கள். பாருங்க, இந்த சம்பவம் நம்ம எல்லாருக்கும் தெரியும். இது வந்து இயேசு ஒரு வனாந்தரமான இடத்துக்கு போறாரு. அப்ப பாருங்க, அங்க திரளான ஜனங்கள் கூடி வர்றாங்க. ஆயிரக்கணக்கான ஜனங்கள் வந்தார்கள் என்று அந்த வேத பகுதியில் வாசிக்கும் போது தெரியுது. அப்படி ஆயிரக்கணக்கான ஜனங்கள் அவருடைய பிரசங்கத்தை கேட்கும்படியாய் வந்துட்டு பார்த்தீங்கன்னா மீட்டிங் முடியறதுக்கு சாயந்தரம் ஆயிடுது, இருட்டி போகுது. உடனே சீஷர்கள் வந்து சொல்றாங்க, இவர்கள் அனுப்பிவிட வேண்டும், இவர்கள் போனாதானே, நேரத்தோடு போனாதானே, இவர் குழந்தை குட்டிகளோடு வந்திருக்கிறாங்க, நேரத்தோட கிராமங்களுக்கு போய் அப்படி போனாதானே இவர்கள் போய் ஏதாவது வாங்கி சாப்பிட்டுட்டு அவங்க போய் படுக்க முடியும். இது வனாந்தரமான இடம், இந்த இடத்துல இவர்களுக்கு சாப்பாடு கூட இல்லையே, சீக்கிரம் இவர்களை அனுப்பிவிட வேண்டும் அப்படின்னு சொல்லும்போது இயேசு அவர்களை பார்த்து சொல்றாரு. அந்த 16வது வசனம், இயேசு அவர்களை நோக்கி, அவர்கள் போக வேண்டுவதில்லை, நீங்களே அவர்களுக்கு போஜனம் கொடுங்கள் என்றார். பாருங்க, அவருக்கு தெரியும் வந்திருக்கிறது எத்தனை பேருன்னு தெரியும், எத்தனை ஆயிரம் ஜனங்கள் இருக்கிறார்கள்னு தெரியும். தெரிஞ்சே இதை சொல்றாரு, நீங்களே அவர்களுக்கு போஜனம் கொடுங்கள் சீஷர்களை பார்த்து சொல்றாரு. 17வது வசனம், அதற்கு அவர்கள், இங்கே எங்களிடத்தில் 5 அப்பமும் 2 மீன்களுமே அல்லாமல் வேறொன்றும் இல்லை என்றார்கள். பாருங்க, இருக்கிறது 5 அப்பம் 2 மீன் தான். அது இந்த 12 சீஷர்களுக்கே பத்தாது. ஆனா கூடி வந்திருக்கிறது 5000 பேருக்கு அதிகமான ஜனங்கள். இப்போ இது ஒரு பெரிய தேவை. நல்லா கவனிங்க, இது ஒரு ரொம்ப பெரிய தேவை. இது மிகப்பெரிய தேவையின் மத்தியில் இப்போ இயேசுவும் சீஷர்களும் இருக்கிறாங்க. இந்த இருக்கின்ற சமயத்தில் பாருங்க, அவர்கள் சீஷர்கள் சொல்றாங்க, எங்ககிட்ட 5 அப்பம் 2 மீன் தான் இருக்குது, இதை கொண்டு இத்தனாயிரம் ஜனங்களை எப்படி கொடுக்க முடியும், அது பத்தாதே அப்படின்லாம் சொல்லும்போது இயேசு என்ன சொல்றாரு கவனிங்க. அங்கதான் இளைப்பாறுதலை குறித்த ஒரு சத்தியம் இருக்குது. 18வது வசனம், அவைகளை என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்றார். அப்பொழுது அவர் ஜனங்களை புல்லின் மேல் பந்தி இருக்க கட்டளையிட்டு 5 அப்பங்களையும் அந்த 2 மீன்களையும் எடுத்து வானத்தை அண்ணாந்து பார்த்து ஆசீர்வதித்து அப்பங்களை பிட்டு சீஷர்களிடத்தில் கொடுத்தார். சீஷர்கள் ஜனங்களுக்கு கொடுத்தார்கள். எல்லாரும் சாப்பிட்டு திருப்தி அடைந்தார்கள். மீதியான துணிக்கையை 12 கூடை நிறைய எடுத்தார்கள். இந்த 19வது வசனம் சொல்றத கவனிங்க. அப்பொழுது அவர் ஜனங்களை புல்லின் மேல் பந்தி இருக்க கட்டளையிட்டார். புல்லின் மேல் பந்தி இருக்க கட்டளையிட்டார். இயேசுடைய கட்டளை கவனிங்க. இங்கிலீஷ் பைபிள்ல ரொம்ப அருமையா வருது.
KJV-ல என்ன சொல்றாரு? And he commanded the multitude on the grass to sit down. என்ன சொல்றாரு? And he commanded the multitude to sit down on the grass. ரொம்ப அருமையான வார்த்தை அங்க யூஸ் பண்றாங்க. Sit down on the grass. என்ன சொன்னாரா? அந்த கூடி வந்திருந்த ஜனங்களை பார்த்து sit down. Sit down on the grass. ஒரு இங்கிலீஷ்ல அழகா சொல்லுவாங்க, பொசிஷன் பிஃபோர் ப்ரொவிஷன். பொசிஷன் பிஃபோர் ப்ரொவிஷன். உங்களுடைய ப்ரொவிஷன் எதுவா வேணா இருக்கலாம், ஆனா அதற்கு முன்பாக உங்களுடைய பொசிஷன் ரொம்ப அவசியம். இங்க ஜனங்களை எப்படி பொசிஷன் பண்றாரு பாருங்க இயேசு. To sit down on the grass. உங்களுடைய தேவை ரொம்ப பெருசுதான், இது வனாந்திரமான இடம் தான், இத்தனாயிரம் ஜனங்களுக்கு போய் எங்கேயுமே சாப்பாடு வாங்க முடியாதுதான், பொழுதும் போயிருச்சுதான், சூழ்நிலைகள்லாம் இப்படி இருக்குது. இயேசு அவர்களை பார்த்து சொல்றாரு, sit down. Sit down on the grass. உட்காருங்க கொஞ்ச நேரம். ஒரு அற்புதமான ஒரு கமாண்ட் பார்த்தீங்களா? அவர்கிட்ட இருந்து வர்ற கமாண்டை கவனிங்க. ஆம்பிளிஃபைட்ல இன்னொரு வார்த்தையை யூஸ் பண்றாங்க. அங்க என்ன சொல்றாங்க? Then he ordered the crowd to recline on the grass. அங்க ரெக்ளைன்ற வார்த்தை யூஸ் பண்ணாங்க. ரெக்ளைன்னா என்னன்னா அப்படியே சாஞ்சு உட்கார்றது. ஒரு ஈஸி சேர்ல அப்படியே சாஞ்சு உட்கார்றோம் பார்த்தீங்களா? அப்படியே சாஞ்சு ஆடுறோம் பார்த்தீங்களா? அதான் ரெக்ளைன். ரெக்ளைன் ஆன் த கிராஸ் அப்படின்ட்டு சொல்றாங்க. யோசிச்சு பாருங்க, தேவைகள் எவ்வளோ இருக்கலாம், பிரச்சனைகள் எவ்வளோ இருக்கலாம், அது எவ்வளோ பெருசுன்றது மேட்ரு கிடையாது. ஆண்டவர் சொல்றாரு, sit down. Sit down. கொஞ்ச நேரம் உட்காரு. recline on the grass. கொஞ்ச நேரம் சாய்ந்து உட்காரு. உங்களுடைய பொசிஷன் ரொம்ப முக்கியம். தேவன் உங்களுடைய ப்ரொவிஷனை சந்திக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள் என்றது ரொம்ப முக்கியம் அவருக்கு. ஆமென். பொசிஷன் பிஃபோர் ப்ரொவிஷன். திஸ் இஸ் த கீ. ஆமென். பாருங்க, நீங்க இன்றைக்கு அங்கலாய்த்து கொண்டிருக்கிறீங்களா? ஏதோ ஒரு காரியத்தை குறித்து பயந்து கொண்டிருக்கிறீங்களா? உங்களுடைய தேவையை பார்த்து ஒரு ரெஸ்ட்லெஸ்ஸா ஃபீல் பண்றீங்களா? இன்னைக்கு ஏதோ ஒரு வகையில் அழுது கொண்டிருக்கிறீங்களா? ஏதோ ஒரு காரியம் உங்களை பயப்படுத்தி கொண்டிருக்கிறதா? இயேசு உங்களை பார்த்து சொல்லுகிறார், sit down. recline on the grass. sit down on the grass. கொஞ்ச நேரம் உட்காரு, இளைப்பாறுதலா இரு. இயேசு சொன்னார், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். இளைப்பாறுதல் என்பது ஏதோ நம்ம கண்டுபிடிச்சது இல்ல, தேவன் சொன்னது. That is the weapon of God. அது என்னதுன்னா, தேவனிடத்திலிருந்து ஒரு மனிதனுக்கு கொடுக்கப்படுகிற ஆயுதம். இளைப்பாறுதல் ஒரு ஆவிக்குரிய ஆயுதம். பாருங்க, இளைப்பாறுதலை பார்த்து தான் பிசாசு ரொம்ப பயப்படுறான். பாருங்க, நீங்க இளைப்பாறுதலா இருந்தா அவனுக்கு பிடிக்கவே பிடிக்காது. நீங்க எப்பொழுதும் அங்கலாய்த்து கொண்டிருக்கணும், எப்பொழுதும் கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கணும், எப்பொழுதும் பயந்துகிட்டு இருக்கணும், எப்பொழுதும் ஒரு விதமான இன்ஃபீரியாரிட்டியில இருக்கணும், இன்செக்யூரிட்டியில நீங்க இருக்கணும். இதுதான் அவனுடைய நோக்கம், இதுதான் அவனுடைய சித்தம். பிசாசு அதான் விரும்புறான். பாருங்க, Satan wants to be in you afraid, you to be in restless, you to be in worry, you to be in uncertainty. நீங்க கவலையோடு இருக்கணும், நீங்க இன்செக்யூரிட்டியா இருக்கணும், பாதுகாப்பற்றவர்களா உணரணும், நீங்கள் எப்பொழுதும் அழுது கொண்டிருக்கணும், பயந்து கொண்டிருக்கணும். இந்த இளைப்பாறுதல் என்ற ஒரு எல்லைக்குள்ள நீங்க வரவே கூடாதுன்னு சொல்லி பிசாசு எப்பவும் வேலை செய்து கொண்டே இருப்பான். பாருங்க, ஆனா இயேசு சொல்லுகிறார், sit down. கொஞ்ச நேரம் உட்காரு, இளைப்பாறுதல் ஆயிரு. இளைப்பாறுதல் என்பது விசுவாசத்தின் அடையாளம். ஆமென். விசுவாசத்தின் அடையாளம் இன்றைக்கு அநேகர் அழறுதுன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிறாங்க.
பதைக்கிறதுன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிறாங்க, அங்கலாய்க்கிறதுன்னு நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. வேதம் சொல்லுகிறது விசுவாசி பதறான். ஆமென். இளைப்பாறுதல், ரெஸ்ட் இஸ் ஈக்குவல் டு பிலீஃப். விசுவாசத்தின் அடையாளம் இளைப்பாறுதல், ஓய்வு. இந்த இளைப்பாறுதல்ல மாத்திரம் நீங்க இருந்துட்டீங்கன்னா தேவன் உங்களுக்காக பெரிய காரியங்களை நடப்பிப்பார். இங்க தேவை எவ்வளவு பெருசு, 5000த்துக்கும் அதிகமான ஜனங்கள் போஷிக்கப்படணும், திருப்தி அடையணும், மீதம் எடுக்கணும். கொஞ்சம் அந்த சிச்சுவேஷனை திங்க் பண்ணி பாருங்க. வனாந்தரமான இடம், இத்தனாயிரம் ஜனங்களுக்கு உணவளிச்சு பார்த்துருக்கிறீங்களா நீங்க எங்கன்னா? நிச்சயமா மிகப்பெரிய தேவை இது. கொஞ்சம் யோசித்து பார்த்தா தெரியும். அப்படிப்பட்ட மாபெரும் தேவையை தேவன் எப்படி சந்திக்கிறார்? சொல்றாரு, சிட் டவுன் ஆன் தி கிராஸ். அதான் நான் சொன்னேன், உங்களுடைய பொசிஷன் என்னவா இருக்குது இன்னைக்கு? என்ன பொசிஷன்ல நீங்க இருக்கிறீங்க? நீங்க ஒரு தேவையினூடா கடந்து போலாம், ஒரு பிரச்சனைகளினூடா போய் கொண்டிருக்கலாம். ஆனால் என்ன விதமான நிலையில் நீங்கள் இருக்கிறீர்கள்? வாட் இஸ் யுவர் பொசிஷன்? அமர்ந்து இருக்கிறீர்களா? அங்கலாய்த்து கொண்டிருக்கிறீர்களா? பயந்து கொண்டிருக்கிறீர்களா? தைரியத்தில் இருக்கிறீர்களா? சில பேர் ஜெபமே பாருங்க, ஜெபமே ஒரு அங்கலாய்ப்பு தான், ஜெபமே ஒரு இன்செக்யூரிட்டி தான். ஜெபம் முழுக்க பயந்தான். அப்புறம் நான் 1 மணி நேரம் ஜெபம் பண்ணேன், 2 மணி நேரம் ஜெபம் பண்ணேன்னு சொல்றது. உங்களுடைய ஜெபம் கூட இளைப்பாறுதலற்ற ஜெபமாய் இருக்க முடியும். சாசுக்கு பாருங்க, நீங்க இளைப்பாறுதலா இருந்தா பிடிக்கவே பிடிக்காது. ஏன்னா இளைப்பாறுதலா நீங்க இருக்கும் பொழுது தேவன் உங்களுக்காக வேலை செய்யறான்றது அவனுக்கு நல்லா தெரியும். அதனால உங்களுடைய இளைப்பாறுதலை கெடுக்கும்படியாக பல காரியங்களை செய்வான். இயேசு பாருங்க, படவுல போய் கொண்டிருக்கிறார் 12 சீஷர்களோட. நடுக்கடல்ல காற்று அடிக்குது, கடல் பொங்குது, ஜீவனுக்கு எதிரான போராட்டம் நடக்குது. இயேசு என்ன செய்து கொண்டிருந்தார்? படவுல அவர் நித்திரையா இருந்தார்னு வேதவசனம் சொல்லுது. படகின் கீழ்த்தளத்துல இயேசு நித்திரையா இருந்தாராம். பாருங்க, பிரச்சனை எவ்வளவு பெருசா இருக்குது, ஜீவனுக்கு எதிரான போராட்டம் நடக்குது, அங்க இயேசு நித்திரையா இருந்தார். இதுதான் இளைப்பாறுதல். ஆனா சீஷர்கள் என்ன பண்ணாங்க? அவரை எழுப்புறாங்க, ஐயரே மடிந்து போகிறோமே, உமக்கு கவலை இல்லையா? பாருங்க, சில பேர் அப்படிதான். நம்ம இந்த ரெஸ்ட்ல போகும்போது, இந்த இளைப்பாறுதல்ல போகும்போது நம்மளை கவலைப்பட வைக்கிறதுலே குறியா இருப்பாங்க. நம்முடைய ரெஸ்ட்டை கெடுக்கிறதுக்குன்னே வருவாங்க, சொல்லுவாங்க, உங்களுக்கு கவலை இல்லையா? இந்த உலகத்துல பாருங்க அப்படிதான் இருக்குது. கவலைப்படாதிருங்கன்னு கர்த்தர் சொல்லி இருக்கிறாரு. ஆனா கவலைப்படாதிருந்தாதான் அவங்களுக்கு எரிச்சல் வருது. சொல்றாங்க, கவலை இல்லையா? உனக்கு இவ்வளவு பிரச்சனை நடக்குது, உனக்கு கவலை இல்லை? எந்த கவலையும் இல்லப்பா, உனக்கு கவலையே இல்லையான்றாங்க. கவலைப்படாதிருங்கன்னு அவர் சொல்லும் போது கவலைப்படாது இருந்தாதான் இவங்களுக்கு கோபம் வருது. சாசு பாருங்க அப்படிதான். இவர் நித்திரையா இருக்கிறார், இவருக்கு தெரியும் ஒன்றும் பிரச்சனை ஆகாதுன்னு சொல்லி. ஆனா அவர்கள் பயப்படுறாங்க, இவரை தொந்தரவு பண்ணி எழுப்புறாங்க, உமக்கு கவலை இல்லையா அப்படின்னு சொல்லி. எவ்வளவு ஒரு காரியம் பாருங்க. அருமையானவர்களே, நான் சொல்லுகிறேன், இளைப்பாறுதல் ஒரு விசுவாசத்தின் அடையாளம். நீங்கள் இளைப்பாறுதலா இருக்கும் பொழுது தேவன் உங்களுக்காய் கிரியை செய்வார். உங்களுடைய ப்ரொவிஷன் எவ்வளவு பெருசா இருந்தாலும் உங்களுடைய பொசிஷனை நீங்க சரி பண்ணீங்கன்னா போதும், கர்த்தர் உங்களுக்காக கிரியை செய்ய ஆரம்பிப்பார். மோசேயுடைய காரியத்தை எடுத்து பாருங்க. இஸ்ரவேல் ஜனங்கள் விடுவிக்கப்படுகிறார்கள் ஆச்சரியமாய் எகிப்து தேசத்திலிருந்து. 400 ஆண்டுகள் அடிமைத்தனத்திலிருந்து வெளியே வர்றாங்க. தேவன் மோசேயை கொண்டு அவர்களை நடத்தி கொண்டு வருகிறார். அந்த நேரத்தில் பார்வோன் தன்னுடைய சேனைகளோடு அவர்களை பின்தொடர்ந்து வர்றான். பார்வோன் இப்போ வர்றது அவங்களை அடிமைப்படுத்தும்படியா இல்லை, அவர்களை கொல்லும்படியா. 400 ஆண்டு காலம் அவர்களை அடிமையா வச்சிருக்கதான் நினைச்சான். ஆனா இப்ப பார்வோன் வீட்லயே ஒரு சாவு விழுந்திருக்குது இந்த ஜனங்களால. அவனுடைய தலைச்சானே செத்து போயிருக்குது, தலைச்சம்பிள்ளையே செத்து போயிருக்குது. எகிப்துல எங்குமே பாத்தீங்கன்னா சாவு இல்லாத வீடே கிடையாது. இப்ப அவன் நினைச்சிட்டான், தீர்மானம் பண்ணிட்டான், என் வீட்டுல விழுந்த சாவு இந்த இஸ்ரவேல் ஜனங்களுடைய ஒவ்வொரு வீட்லயும் விழுந்தோம். நான் அனுபவிச்ச இந்த துன்பம் அவர்கள் ஒவ்வொருவரும் அனுபவிக்கணும்னு சொல்லி ஒரு கொலை வெறியோடு அந்த ஜனங்களை துரத்திக்கிட்டு வர்றான் பாருங்க.
பின்னாடி அவர்கள் நெருக்குகிறார்கள், முன்னாடி செங்கடல் ஆர்ப்பரித்து நிக்குது. ஜனங்கள் எல்லாம் பயந்து போறாங்க. மோசேயே ஒரு நிமிஷம் ஆடி போயிட்டான். உடனே பாருங்க, அவனோட தேவன் பேசுகிறார். மோசே சொல்றான், நீங்க வாசிச்சு பார்ப்பீங்கன்னா தெரியும், அதெல்லாம் வாசிக்க நேரம் இல்லை, எல்லாம் நமக்கு தெரிஞ்ச விஷயம்தான், தெரிஞ்ச ஒரு காரியம்தான். யாத்திராகமம் 14ஆம் அதிகாரம் 13, 14 வசனங்களை வாசிச்சு பாருங்க. மோசே ஜனங்களை பார்த்து சொல்றான், நீங்க பயப்படாதிருங்கள், நீங்கள் நின்று கொண்டு இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். எப்படி சொல்றான் பாருங்க, நீங்கள் நின்று கொண்டு. ஆங்கிலத்தில் அழகா வருது, fear not, stand still and see the salvation of God. Amen. Fear not, stand still. நீங்கள் நின்று கொண்டு, அதுதான் இளைப்பாறுதல். எப்பேற்பட்ட பிரச்சனையும் வரலாம், கொஞ்ச நேரம் நில்லுங்க. ஆண்டவர் சொல்றார், நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். அதே தான் இங்க சொல்றார், நீங்கள் நின்று கொண்டு இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்க. கர்த்தர் உங்களுக்கு ரட்சிப்பை செய்யணுமா? உங்களுடைய தேவைகளை சந்திக்கணுமா? உங்களுடைய பிரச்சனைகளிலிருந்து அவர் உங்களை வெளியே கொண்டு வரணுமா? நீங்கள் நின்று கொண்டிருந்தாதான் அவர் உங்களுக்கு செய்ய ரட்சிப்பை பார்க்க முடியும். இந்த இளைப்பாறுதல்ல இருந்து பாருங்களேன், கர்த்தர் உங்களுக்காக மாபெரும் காரியங்களை செய்வார். நிறைய பேருக்கு அதான் தெரியல பாருங்க. அங்கலாய்த்து கொண்டு, பயந்து கொண்டு, அப்படியே ஜெபித்து கொண்டு, அப்படியே அழுது கொண்டு, புலம்பிக் கொண்டு, அப்படியெல்லாம் இருந்தாதான் கர்த்தர் தேவையை சந்திப்பார், விடுவிப்பார் நினைக்கிறேன். கிடையாதுங்க. விசுவாசத்தின் இன்னொரு முகம் இளைப்பாறுதல். ஆமென். ஆண்டவர் சொல்றாரு, நீ நின்று கொண்டு இன்றைக்கு நான் உனக்கு செய்ய ரட்சிப்பை பார். கொஞ்ச நேரம் நில்லு, பார்வன் துரத்தலாம், பரவாயில்ல நில்லு. ஒன்னு தொட முடியாது. செங்கடல் உன்னை விழுங்க பார்க்கலாம், பரவாயில்ல நில்லு. அடுத்த வசனத்திலேயே சொல்றாரு ரொம்ப அற்புதமா, கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள். தான் இளைப்பாறுதல். சும்மா இருப்பீர்கள். சும்மா இருக்க முடியுமா உங்களால? ஆண்டவர் சொல்றார், சும்மா நீங்க சும்மா இருந்தா ஆண்டவர் வேலை செய்வார். அதான் அந்த வசனம் சொல்லுது, கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள். அப்படின்னா நீங்க சும்மா இருந்தாதான் அவர் யுத்தம் பண்ணுவார். நீங்க யுத்தம் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அவர் சும்மா இருப்பார். புரியுதா? இளைப்பாறுதல் ரொம்ப அற்புதமான ஒரு காரியம். பொசிஷன் பிஃபோர் ப்ரொவிஷன். நீங்க இளைப்பாறுதல்ல உங்களுடைய பொசிஷனை அமைத்து கொண்டால்தான் உங்களுடைய ப்ரொவிஷன் சந்திக்கப்படும். தேவை எவ்வளவு பெருசுன்றது தேவனுக்கு முக்கியம் இல்லை, அவருக்கு அதெல்லாம் அற்ப காரியம். ஆனா உங்களுடைய பொசிஷன் அவருக்கு ரொம்ப முக்கியம். நீங்க என்ன விதமான இடத்தில் இன்றைக்கு இருக்கிறீர்கள் என்பதை எண்ணி பாருங்க. என்ன விதமான சூழ்நிலையில் இருக்கிறீர்கள் என்று எண்ணி பாருங்க. ஒருவேளை இந்த இளைப்பாறுதலை விட்டு தூரமா இருக்கிறீங்களா? இந்த இளைப்பாறுதலுக்குள்ள இன்றைக்கு வாங்க, யோசிச்சு பாருங்க. இவ்வளவு அற்புதமான ஒரு காரியம். இளைப்பாறுதலுக்குள் நீங்கள் இருப்பீர்கள் என்றால் இது ஒரு ஆவிக்குரிய ஆயுதம். இந்த ஆயுதத்தை நீங்க கையில எடுப்பீங்கன்னு சொன்னா சத்துரு நிச்சயமா உங்களை நெருங்கவே முடியாது. இது இளைப்பாறுதலை குறித்து ஒரு இன்ட்ரோடக்ஷனை தான் நான் கொடுத்தேன் பாருங்க. இப்ப திரும்ப அந்த எபிரேயர் 3ஆம் அதிகாரத்துக்கு வருவோம். எபிரேயர் 3ஆம் அதிகாரம் முதல்ல வாசிச்சோம் இல்லையா, அந்த பகுதிக்கு வருவோம். அங்கிருந்து சில காரியங்களை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். எபிரேயர் 3ஆம் அதிகாரம் அந்த 15வது வசனத்திலிருந்து வாசிச்சோம் இல்லையா. நீங்களும் 15வது வசனம், ஆனபடியினாலே எபிரேயர் 3ஆம் அதிகாரம் 15வது வசனம், இன்று அவருடைய சத்தத்தை கேட்பீர்களாகில் கோபமூட்டுதலில் நடந்தது போல உங்கள் இருதயங்களை கடினப்படுத்தாதிருங்கள் என்று சொல்லி இருக்கிறது. இப்போ இதுல இருந்து நம்ம தொடர்ச்சியா சில வசனங்களை வாசிச்சோம். இதுல இப்ப இந்த 15வது வசனத்துல மாத்திரம் அடுத்து கொஞ்ச நேரத்துக்கு நான் கான்சன்ட்ரேஷன் பண்ண போறேன். ஏன்னா இந்த வசனத்துல கொஞ்சம் கான்சன்ட்ரேஷன் பண்ணி நான் சொல்லும் பொழுது அடுத்து பேசுற வசனங்கள் உங்களுக்கு நல்லா புரியும். இப்ப இளைப்பாறுதலை குறித்து ஒரு இன்ட்ரோடக்ஷனை பார்த்துட்டோம். அப்படின்னா என்னன்றத குறித்து ஒரு முன் ருசியை நம்ம பார்த்துட்டோம்.
இப்போ இந்த இஸ்ரவேல் ஜனங்களுடைய இந்த காரியத்துக்கு வருவோம். ஏன்னா இவர்களை கொண்டுதான் இளைப்பாறுதலை குறித்து எபிரேயர்கள் நிருபத்தில் போதிக்கப்படுது. இந்த இளைப்பாறுதலை குறித்த சுவிசேஷம் முதலாவது இவர்களுக்கு தான் போதிக்கப்பட்டுச்சு. இப்ப இந்த 15வது வசனத்தை குறித்த ஒரு விளக்கத்தை தான் உங்களுக்கு சொல்ல போறேன். இப்ப பாருங்க, 15வது வசனம், இன்று அவருடைய சத்தத்தை கேட்பீர்களாகில் கோபமூட்டுதலில் நடந்தது போல உங்கள் இருதயங்களை கடினப்படுத்தாதிருங்கள் என்று சொல்லி இருக்கிறதே. எங்கேயோ சொல்லி இருக்கிறத இங்க கோட் பண்றாரு. எங்க சொல்லி இருக்குது? சங்கீதம் 95ஆம் அதிகாரம். சங்கீதம் 95 7-8. அவர் நம்முடைய தேவன், நாம் அவர் மேய்ச்சலின் ஜனங்களும் அவர் கைக்குள்ளான ஆடுகளுமாமே. இன்று அவருடைய சத்தத்தை கேட்பீர்களாகில் வனாந்தரத்தில் கோபம் ஊட்டின போதும் சோதனை நாளிலும் நடந்தது போல உங்கள் இருதயத்தை கடினப்படுத்தாதேயுங்கள். இந்த வசனத்துல தான் இங்க கோட் பண்ற எபிரேயர் நிருபத்துல. இங்க சொல்லும் பொழுது கோபமூட்டுதலில் நடந்தது போல உங்கள் இருதயங்களை கடினப்படுத்தாதிருங்கள் அப்படின்னு சொல்றாரு. ஆனா இந்த ஒரிஜினலா இந்த வசனம் சங்கீதம் 95ல சொல்லப்பட்டிருக்கு 8வது வசனத்துல. இங்க அடிஷனலா நமக்கு சில க்ளூஸ் கிடைக்குது. பாருங்க, எங்க கோபம் ஊட்டினார்கள் இங்க சொல்லப்படுகிறது. இன்று அவருடைய சத்தத்தை கேட்பீர்களாகில் வனாந்தரத்திலே கோபம் ஊட்டின போதும் சோதனை நாளிலும் நடந்தது போல உங்கள் இருதயத்தை படுத்தாதேயுங்கள். எங்க கோபம் ஊட்டினார்களாம் தேவனை? வனாந்தரத்திலே கோபம் ஊட்டினார்கள், சோதனை நாளில் நடந்தது போல. 2 இடத்துல தேவனை அவர்கள் கோபம் ஊட்டி இருக்கிறாங்க இஸ்ரவேல் ஜனங்கள். பாருங்க, இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து புறப்பட்ட நாள் முதலே பல்வேறு இடங்கள்ல தேவனை கோபம் ஊட்டி இருக்கிறாங்க. பல்வேறு இடங்கள்ல மாராவின் தண்ணீர் மதுரமான அந்த இடத்துல, கோராகின் கூட்டத்தார் செய்த அந்த காரியத்துல, இப்படி எண்ணற்ற விஷயங்கள்ல தேவனை அவர்கள் கோபம் ஊட்டி இருக்கிறாங்க. ஆனால் இந்த வசனத்துல குறிப்பிட்டு 2 இடத்துல தேவனை கோபம் ஊட்டினதை மட்டும் சொல்லப்பட்டிருக்குது. ஏன் அந்த 2 இடத்தை மட்டும் இங்க ஃபோக்கஸ் பண்ணி சொல்றாங்கன்னா, இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையில நடந்த சம்பவங்களிலேயே 2 ஒரே மாதிரியான சம்பவம். அது ஒரே மாதிரியாக நடந்த 2 வேறு சம்பவங்கள் தான் அது. அதனாலதான் அந்த 2 சம்பவங்களை குறிப்பிட்டு இங்க சொல்லி இப்படி அந்த இடத்துல தேவனை இவர்கள் கோபம் ஊட்டினார்கள் சொல்லப்பட்டிருக்கு. ஒரே மாதிரியாய் நடந்த 2 வேறு சம்பவங்கள். அந்த 2 சம்பவங்களுமே தண்ணி பிரச்சனையை சார்ந்ததுதான். புரியுதா உங்களுக்கு? இப்ப பாருங்க, இங்க சொல்றாரு வனாந்தரத்திலே கோபம் ஊட்டின போதும், சங்கீதம் 95 அந்த 8வது வசனம், வனாந்தரத்திலே கோபம் ஊட்டின போதும் சோதனை நாளிலும் நடந்தது போல அப்படின்றாரு. அந்த 2 சம்பவத்தையும் இப்ப நம்ம பார்க்க போறோம். அந்த 2 இடத்துலையும் இவர்கள் தேவனை எப்படி கோபம் ஊட்டினார்கள், எப்படி இந்த இளைப்பாறுதலை குறித்த அந்த போதனையை மிஸ் பண்ணாங்க அப்படின்றதையும் பார்க்க போறோம். ரொம்ப அற்புதமா இருக்கும். என்னோடு கூட தொடர்ந்து வாங்க. நம்ம அந்த சம்பவத்துக்கு போவோம். இப்போ முதல் சம்பவத்துக்கு உங்களை கூட்டிகிட்டு போகிறேன். யாத்திராகமம் 17ஆம் அதிகாரம். யாத்திராகமம் 17வது அதிகாரம் 1 - 7 வசனம். இதில் அந்த முதல் சம்பவம் இருக்குது. 2வது சம்பவம் என்னாகமம் 20ஆம் அதிகாரம் 1 - 13 வசனங்க. அதையும் திருப்பி வைத்துக் கொள்ளுங்க. 2த்தையுமே நம்ம பார்க்கலாம். என்னாகமம் 20ஆம் அதிகாரம் 1 - 13 வசனங்கள். இந்த 2 இடத்துலையுமே இருக்கிற இந்த சம்பவங்கள் அவர்களுடைய வாழ்க்கையில நடந்த ஒரே மாதிரியான 2 வெவ்வேறான சம்பவங்கள். அவர்களுக்கு தண்ணீர் பஞ்சமா இருந்தது. அந்த தண்ணீர் பஞ்சமா இருக்கிற சமயத்துல அவர்கள் மோசேயை நோக்கி முறுமுறுக்கிறார்கள். அப்புறம் தேவன் மோசேயை பார்த்து கட்டளை இடுகிறார், நீ கன்மலை அடி உன் கோலை கொண்டு, கண்மலையிலிருந்து தண்ணீர் புறப்படும், ஜனங்கள் தாகம் தீர்க்கப்படுவார்கள் சொன்னாரு. இன்னொரு இடத்துல பார்த்தீங்கன்னா கண்மலையை பார்த்து பேசுங்கிறாரு, அது தண்ணீர் புறப்பட செய்யும், ஜனங்கள் எல்லாம் குடிப்பாங்க அப்படின்னு சொல்றாரு. இந்த 2 சம்பவம் நமக்கு தெரிஞ்ச சம்பவங்கள் தான். ஆனா இந்த 2 சம்பவங்களும் இளைப்பாறுதலை குறித்த போதனையில ஒரு உதாரணமாய் சொல்லி போதிக்கப்படுகிறது. அப்படி இந்த ஜனங்கள் இந்த 2 சம்பவங்கள்ல எப்படி இளைப்பாறுதலற்றவர்களாய் நடந்து கொண்டார்கள், எப்படி அவர்கள் தேவனை பரீட்சை பார்த்தார்கள்,
எப்படி அவர்கள் தேவனை கோபம் மூட்டினார்கள்? ஏன்னா அந்த வசனம் அப்படிதான் சொல்லுது. வனாந்தரத்திலே கோபம் மூட்டின போதும் சோதனை நாளில் நடந்தது போல உங்கள் இருதயங்களை கடினப்படுத்தாதிருங்கள். இந்த 2 சம்பவங்களை வச்சுதான் நமக்கு போதிக்கிறார். உங்கள் இருதயங்களை இப்படிப்பட்ட விதத்தில் நீங்கள் கடினப்படுத்தாதிருங்கள் அப்படின்னு. அதனாலதான் இதை நம்ம பார்க்க போறோம். ஏன்னா நம்ம கத்துக்கணும் இல்லையா இதுல இருந்து எப்படி நடந்துக்கணும்னு. இப்ப பாருங்க, இந்த யாத்திராகமம் 17ஆம் அதிகாரம் 1 சில வசனங்கள். இந்த 2வது வசனம் இந்த முதல்ல இருந்தே வாசிக்கலாம். பின்பு இஸ்ரவேல் புத்திரராகிய சபையார் எல்லாரும் கர்த்தருடைய கட்டளையின்படியே சீன் வனாந்தரத்திலிருந்து புறப்பட்டு பிரயாணம் பண்ணி ரெவிதீமிலே வந்து பாளையம் இறங்கினார்கள். அங்கே ஜனங்களுக்கு குடிக்க தண்ணீர் இல்லாதிருந்தது. அப்பொழுது ஜனங்கள் மோசேயோட வாதாடி, நாங்கள் குடிக்கிறதற்கு எங்களுக்கு தண்ணீர் தர வேண்டும் என்றார்கள். அதற்கு மோசே, என்னோட ஏன் வாதாடுகிறீர்கள்? கர்த்தரை ஏன் பரீட்சை பார்க்கிறீர்கள் என்றான். பாருங்க, தண்ணி பிரச்சனை. வனாந்தரத்தில் இருக்கிறாங்க இந்த ஜனங்க. இவங்களுக்கு வந்த தண்ணி பிரச்சனை வந்து சாதாரண பிரச்சனை இல்லை. இன்னைக்கு வரைக்கும் இந்த தண்ணி பிரச்சனை ரொம்ப பெரிய பிரச்சனையா இருக்குது உலகத்துல. இல்லை, இன்னைக்கு கூட ஜனங்க பாருங்க, தண்ணி வரல ஒரு 10-20 நாள்னா உடனே குடத்தை தூக்கிட்டு ரோட்டுக்கு வந்துடுவாங்க. நீங்க பார்க்கலாம், அங்கங்கேயே சாலை மறியல் பண்ணுவாங்க. இந்த வெயில் காலத்துலலாம் நடக்கும். அது தண்ணீர் பிரச்சனைன்றது ஒரு பெரிய பிரச்சனை ஜனங்களுக்கு. இந்த ஜனங்களுக்கும் அப்படிதான் பாருங்க. இவங்க ஒன்றும் 1 சொம்பு 2 சொம்பு குடிக்கிற ஜனங்கள்ல லட்சக்கணக்கான ஜனங்கள் இருக்கிறாங்க. ஆடு மாடுகள்லாம் வேற இருக்குது. இவர்களுக்கு எவ்வளவு தண்ணி தேவைப்படும்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அதனால ரொம்ப பெரிய பிரச்சனை தான் இது. ஆனால் இந்த பிரச்சனை வருகிற சமயங்கள்ல என்ன நடக்குது பாருங்க, இந்த ஜனங்கள் மோசேயோட வாதாடுறாங்க, ஆர்கியூமெண்ட் பண்றாங்க. நாங்கள் குடிக்கிறதற்கு எங்களுக்கு தண்ணீர் தர வேண்டும் என்றார்கள். ஏன்னா நீ தானே கூட்டிட்டு வந்த, நீ தான் முதல்ல தண்ணி கொடு எங்களுக்கு அப்படின்றாங்க. அதற்கு மோசே, என்னோட ஏன் வாதாடுகிறீர்கள்? அவங்க ஏதோ எங்களுக்கு குடிக்க தண்ணி கொடு அப்படின்னு மட்டும் கேட்கல, வாதாடுகிறார்கள். அப்போ ஒரு லாங் கான்வர்சேஷன் நடந்திருக்கு மோசேக்கும் அந்த ஜனங்களுக்கும். மோசே என்னென்னவோ சொல்லி இருக்கிறான், சமாதானப்படுத்தி பார்த்திருக்கிறான், தைரியப்படுத்தி பார்த்திருக்கிறான். ஜனங்க கேட்கிற மாதிரி இல்லை. ஜனங்க கேட்கிற மாதிரி இல்லை, வாதாடுறாங்க. என்னோட ஏன் வாதாடுகிறீர்கள்? கர்த்தரை ஏன் பரீட்சை பார்க்கிறீர்கள் என்றான். என்ன கேட்கிற, கர்த்தரை ஏன் பரீட்சை பார்க்கிறீங்க அப்படின்றான். ஜனங்க கர்த்தரை எப்படி பரீட்சை பார்த்தார்கள்? அந்த 7வது வசனம், இஸ்ரவேல் புத்திரர் வாதாடினது நிமித்தமும் கர்த்தர் எங்கள் நடுவில் இருக்கிறாரா இல்லையா என்று அவர்கள் கர்த்தரை பரீட்சை பார்த்தது நிமித்தமும். கர்த்தர் எப்படி பரீட்சை பார்த்தாங்களாம்? கர்த்தர் எங்கள் நடுவில் இருக்கிறாரா இல்லையா என்று பரீட்சை பார்த்தார்கள். பாருங்க, கர்த்தரை பரீட்சை பார்க்கறதுன்னா என்னது? He tested him. எப்படி டெஸ்ட் பண்ணாங்க? கர்த்தர் எங்கள் நடுவில் இருக்கிறாரா இல்லையா? சர்வசாதாரணமா இன்னைக்கு எல்லாருக்கும் தோணுது. அன்னைக்கு கூட பாரு, ஒருத்தர்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தேன். அவர் சொல்றாரு, என்ன இவ்வளோ பிரச்சனை நடக்குது உலகத்துல, இதெல்லாம் பார்க்கும்போது கடவுள் இருக்கிறாரா இல்லையா அப்படின்னு தோணுது அப்படின்னு. பாருங்க, புறஜாதிகள் அப்படி பேசினா பரவாயில்ல, ஆனா நிறைய விசுவாசிகளே கூட அப்படி பேசுறாங்க. பல்வேறு விதங்கள்ல அதை பேசுவாங்க. கர்த்தர் என் ஜெபத்தை கேட்கிறாரா இல்லையா அப்படின்னா என்ன சொல்ல வராங்க? கர்த்தர் என் நடுவில் இருக்கிறாரா இல்லையா? அந்த கடவுளுக்கு கூட கண் இல்லை. கர்த்தர் ஜெபத்தை கேட்கிறாரா இல்லையா? கர்த்தர் எனக்கு செய்வாரா செய்ய மாட்டாரா? கர்த்தர் கூட இருந்தா இப்படிலாம் நடக்குமா? பிரச்சனை வருமா? நிறைய பேருக்கு இது ஒரு எண்ணம், கர்த்தர் கூட இருந்தா பிரச்சனை வருமா? இந்த ஜனங்க அப்படிதான் கேட்கிறாங்க. கர்த்தர் எங்கள் நடுவில் இருக்கிறாரா இல்லையா? ஏன் அவங்களுக்கு அந்த சந்தேகம் வந்துச்சு? தண்ணி பிரச்சனையா இருக்குதே, குடிக்க தண்ணி இல்லையே, அப்போ கர்த்தர் நடுவில் இருக்கிறாரா இல்லையா? நிறைய பேர் அப்படிதான். ஒரு பிரச்சனை வந்த உடனே, ஒரு அசாத்தியமான சூழ்நிலையை பார்த்த உடனே, ஒரு லாக்டவுனை பார்த்த உடனே கர்த்தர் கூட இருக்கிறாரா இல்லையா? எங்க கூட கர்த்தர் இருக்கிறார். கர்த்தர் இருந்தா இப்படிலாம் நடக்குமா? கர்த்தர் இருந்தா இந்த பிரச்சனையோட நான் போவேனா? இந்த சூழ்நிலை எனக்கு வருமா? ஏன் எனக்கு இது வந்ததுன்னு சொல்லி அதான் ஆராய்ச்சி பண்ணினது. ரொம்ப சிம்பிள். கர்த்தர் கூட இருந்தா பிரச்சனை வராதுன்னு எங்கன்னா சொல்லி இருக்குதா பைபிள்ல? எங்கேயுமே சொல்லப்படல. மாறா இயேசு சொன்னாரு, உலகத்துல உங்களுக்கு உபத்திரவம் உண்டு. அவர் உண்டுன்னு சொல்லிட்டார். அப்புறம் என்ன, இருக்கிறாரா இல்லையா? கர்த்தர் கூட இருந்தாலும் பிரச்சனைகள் வரலாம், போராட்டங்கள் வரலாம், அசாத்தியமான சூழ்நிலையினுடைய நம்ம கடந்து போகலாம். நம்ம உலகத்துல இருக்கிறோம் பாருங்க, அதெல்லாம் வரலாம். பிசாசு அதை ஒரு வாய்ப்பா பயன்படுத்தும். கர்த்தர் உன் கூட இருந்தா அதெல்லாம் நடக்குமா? கர்த்தர் உன் கூட இருந்தா இப்படிலாம் வருமா? பாரு, உனக்கு தண்ணி பிரச்சனை, உன் கூட ஆண்டவர் இல்லை,
இப்படிலாம் சொல்லி பாருங்க, அது ஒரு நல்ல வாய்ப்பு அவனுக்கு. ஒரு தேவை நூடா போகும்போது, ஒரு சூழ்நிலைகள் நூடா போகும்போது, ஒரு பிரச்சனையை பார்க்கும்பொழுது அப்படிதான் சொல்லுவான். ஆனா பாருங்க, வேதத்தை நல்லா புரிஞ்சுக்கணும். கர்த்தர் கூட இருந்தாலும் பிரச்சனைகள் வரும். தாவீது சொல்றான் பாருங்க, என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர். சத்துருக்கள் இருப்பாங்க. சொல்றான், காரணம் இல்லாமல் என்னை பகைக்கிறவர்கள் என் தலைமயிரிலும் அதிகமா இருக்கிறாங்கன்றான். சத்துருக்களே இருக்க மாட்டாங்கன்னு சொல்லல, சத்துருக்கள் இருப்பாங்க. ஆனா அவங்க எத்தனை பேர் இருக்கிறாங்கன்னு எண்ணிக்கிட்டு இருக்க கூடாது. சத்துருக்கள் எத்தனை பேர் வேணா இருக்கலாம். ஆனா கர்த்தர் சொல்றாரு, அவர்களுக்கு முன்பாக நான் உனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தும். அதான் மேட்ரு. சத்துருக்கள் எத்தனை பேர் இருக்கிறாங்கன்றது மேட்டரே கிடையாது. அவர்களுக்கு நடுவில் உங்களுக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்துறாரா இல்லையா, அதுதான் மேட்ரு. ஆமா, நிச்சயமா அவர்களுக்கு முன்பாக உங்களுக்கு ஒரு பந்தி. சத்துருவே இல்லைன்னா யாருக்கு முன்னாடி உங்களுக்கு பந்தியை வைக்க போறாரு? அதே தாவீது சொல்றான் பாருங்க, அவர்கள் என்னை பார்த்து பற்களை கடித்து கரைந்து போகிறார்கள் என்றான். சத்துருக்கள்லாம் இருக்கணும். அவர்கள் நீங்கள் உயர்வதை பார்த்து பொறாமப்படணும், பற்களை கடித்து கரைந்து போனோம். அதுக்குதான் சத்துருக்கள். உங்களை மேற்கொள்றதுக்கு சத்துரு இல்ல, உங்களுக்கு பந்திய வைக்கிறத பார்க்கறதுக்கு தான் சத்துரு உங்களுக்கு. ஆமென். அப்ப ஒரு காரியத்தை நல்லா புரிந்து கொள்ளுங்க, கர்த்தர் கூட இருந்தாலும் பிரச்சனைகள் வரலாம். அது இந்த ஜனங்களுக்கு தெரியல பாருங்க. பிரச்சனையை பார்த்த உடனே, தேவையை பார்த்த உடனே சொல்றாங்க, கர்த்தர் எங்கள் நடுவில் இருக்கிறாரா இல்லையா. இது கர்த்தரை பரீட்சை பார்க்கிறதுக்கு சமம். ஏன்னா இந்த ஜனங்களுக்கு தேவன் செய்தது போன்ற ஒரு அற்புதம் அந்த காலத்துல எந்த ஜனங்களுக்குமே தேவன் செய்தது கிடையாது. மோசே எவ்வளவு சொல்லியிருப்பான்னு நினைக்கிறேன். ஏன்னா மோசையோட ஒரு வாதாடினார்கள் சொல்லப்பட்டிருக்குது இல்லையா. என்னெல்லாம் வாதாடி இருப்பாங்கன்னு யோசிக்க முடியுது என்னால. மோசே எவ்வளவு சொல்லியிருப்பான், கர்த்தர் நடுவில் இருக்கிறாரா இல்லையான்னு கேட்கறிய, அறிவே இல்லையா உங்களுக்கு? செங்கடல உங்கள் கண்களுக்கு முன்னாடி பிளந்தார், அப்ப தெரியலையா கர்த்தர் கூட இருக்கிறாரா இல்லையான்னு? வானத்திலிருந்து நாள்தோறும் மன்னா பொழியப்படுகிறதே, அதை சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறீங்களா, அப்ப தெரியலையா கர்த்தர் கூட இருக்கிறாரா இல்லையான்னு? கொஞ்சம் வானத்தை அண்ணாந்து பார், மேக ஸ்தம்பத்தில் நடத்திக்கிட்டு இருக்கிறார், அக்கினி ஸ்தம்பத்துல பகல்ல நடத்துறார், தெரியலையா கர்த்தர் கூட இருக்கிறாரா இல்லையான்னு? யோசிச்சு பாருங்க கொஞ்சம். அப்ப இதுதான் காரியம் பாருங்க. கர்த்தர் கூட இருக்கிறாரா இல்லையா தெரியலையா அப்பெல்லாம் அவர்களுக்கு. அந்த வனாந்தரத்தை குறித்து வேதம் சொல்லுகிறது, கொள்ளிவாய் சர்ப்பங்களும் தேள்களும் அப்படி இருந்த பெரிதும் பயங்கரமான வனாந்தரம் சொல்லப்பட்டிருக்கு. லட்சக்கணக்கான இந்த ஜனங்கள்ல கர்ப்பிணிகள் இருந்தாங்க, சின்ன பிள்ளைகள் இருந்தாங்க, ஆடு மாடுகள் இருந்தது. ஆனா ஒருவரை கூட இந்த கொள்ளிவாய் சர்ப்பங்களோ தேள்களோ இந்த பயங்கரமான வனாந்தரமோ ஒண்ணுமே பண்ண முடியல. அப்ப தெரியலையா கர்த்தர் கூட இருக்கிறாரா இல்லையான்னு? நிறைய பேருக்கு பாருங்க, பிரச்சனைகளை பெருசா நினைக்கிறது, அப்ப இருந்த சூழ்நிலையை பெருசா நினைக்கிறது. இவ்வளவு சொல்றான் மோசே, கர்த்தர் உங்களோடு இருக்கிறார்ன்றதுக்கு எவ்வளவு காரியம் நடந்திருக்குது உங்களுக்கு. எகிப்தியரையெல்லாம் அதமாக்கி பார்வோனிய கதிகலங்க செய்து உங்களை வெளியே கூட்டிக்கிட்டு வந்த, அப்பெல்லாம் தெரியலையா கர்த்தர் கூட இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி வருஷ கட்டி சொல்றான் எல்லாத்தையும். ஆனாலும் இந்த ஜனங்க சொல்றாங்க, அதெல்லாம் உடுப்பா, அதெல்லாம் பழைய காரியம், இப்ப தண்ணி இல்லை, அதுக்கு என்ன சொல்ற, கர்த்தர் கூட இருக்கிறாரா இல்லையா? இப்படி பேசுற ஜனங்க கிட்ட என்ன பண்ண முடியும்? நிறைய பேர் அப்படிதான் இருக்கிறாங்க பாருங்க. கர்த்தர் எவ்வளவு காரியங்களை செய்திருப்பார், எத்தனையோ சூழ்நிலையிலிருந்து வெளியே கொண்டு வந்திருப்பார், எவ்வளவு அற்புத அடையாளங்களை செய்திருப்பார். ஆனால் ஒரு சின்ன தேவை வரும் பாருங்க, உடனே கேட்பாங்க கர்த்தர் இருக்கிறாரா இல்லையா தெரியலையே, உடனே பயப்படுவாங்க, உடனே பின் வாங்குவாங்க, உடனே ஒரு சோர்வு வந்துடும் அவங்களுக்கு. எப்பவுமே அந்த மாதிரி காரியத்தினோட போகும்போது கர்த்தர் முன்னாடி என்னெல்லாம் செய்தாரோ அதை நினைச்சு பாருங்க. அப்போ ஆட்டோமேட்டிக்கா இருக்கிற பிரச்சனையை ஓவர் கம் பண்ணிடலாம். அன்றைக்கு இருக்கிற தேவை என்ன? இன்னைக்கு தண்ணி இல்லை, சொல்லு, இதுக்கு பதில் சொல்லு, அதெல்லாம் விடு அப்படின்றாங்க. எப்படிப்பட்ட ஒரு மோசமான நிலையில் அந்த ஜனங்க இருந்தாங்க யோசிச்சு பாருங்க.
அப்படிப்பட்ட ஒரு இடத்துல அந்த ஜனங்கள் இருந்தார்கள். இப்படிதான் கர்த்தரை பரீட்சை பார்த்தாங்க. இன்னொரு சம்பவம் நடக்குது பாருங்க. இதே மாதிரி இன்னொரு சம்பவம் நடக்குது. அது 2வது சம்பவம். அது சொன்னேன்ல, என்னாகும் 20ஆம் அதிகாரம். 20வது அதிகாரம் 1 to 13 வசனங்கள்ல இதே மாதிரி ஒரு பிரச்சனையில அந்த ஜனங்க மாட்டுறாங்க. 1வது வசனம் 21. இஸ்ரவேல் புத்திரன் சபையார் எல்லாரும் 1ஆம் மாதத்தில் சீன் வனாந்தரத்திலே சேர்ந்து ஜனங்கள் காதேசிலே தங்கி இருக்கையில் மிரியாம் மரணம் அடைந்து அங்கே அடக்கம் பண்ணப்பட்டால் ஜனங்களுக்கு தண்ணீர் இல்லாதிருந்தது. அப்பொழுது அவர்கள் மோசேக்கும் ஆரோனுக்கும் விரோதமாக கூட்டம் கூடினார்கள். பார்த்தீங்களா? ஒரே மாதிரி இன்னொரு சம்பவம் நடக்குது. ஆனா இந்த ஜனங்க கொஞ்சம் கூட புரிஞ்சிக்கவே இல்லை. திரும்பவும் அதே தான் மெயின்டைன் பண்றாங்க. திரும்பவும் அதே பிரச்சனையை பார்த்த உடனே மோசேக்கும் ஆரோனுக்கும் விரோதமா எழும்ப ஆரம்பிச்சிட்டாங்க. அப்ப முதல்ல நடந்த சம்பவத்துல இருந்து ஒண்ணுமே கற்றுக்கொள்ளலன்றது இது காட்டுது. எப்பவுமே பாருங்க, வாழ்க்கையில அடிக்கடி ஒரு பிரச்சனைகளை சந்தித்து கொண்டே இருப்பீர்கள். ஆனால் கொஞ்சம் உட்காந்து கவனிக்கணும், யோசிக்கணும். ஒரே மாதிரியான 2 காரியங்களை நீங்க வாழ்க்கையில எப்பவுமே பார்த்து கொண்டே இருந்தா, ஒரு பண தேவையா இருக்கலாம், ஒரு பொருளாதார பிரச்சனையா இருக்கலாம், குடும்ப பிரச்சனையா இருக்கலாம், வியாதியா இருக்கலாம், ஏதோ ஒரு காரியத்தை தொடர்ந்து தொடர்ந்து திரும்ப திரும்ப பார்த்து கொண்டே இருப்பீர்களானால் ஒரு நிமிடம் உட்கார்ந்து யோசிக்கணும். முன்னாடி நடந்ததுல இருந்து நான் என்னத்தை கற்றுக்கொள்ளல. முதல்ல ஒரு சம்பவம் நடந்து இந்த ஜனங்களுக்கு தேவன் அற்புதமாய் அவர்களுடைய தேவையை சந்தித்தார். இந்த ஜனங்க அதிலிருந்து கர்த்தரின் தேவைகளை சந்திக்க வல்லவர், எப்படிப்பட்ட தேவையானாலும் எனக்கு அவர் சந்திப்பார், எப்படியும் சந்தித்து விடுவார் என்பதை அவங்க புரிந்து கொண்டிருந்திருப்பார்களானால் இந்த 2வது சம்பவம் நடக்கும் பொழுது கொஞ்சம் அமைதியா இருந்திருப்பாங்க. ஆனா அப்படி இல்லை. இவங்க அதுல இருந்தே தெரியுது இவங்க முதல்ல இருந்து எதுவுமே கத்துக்கல. நீங்க அப்படிப்பட்டவர்களா இருக்கிறீர்களா? கொஞ்சம் யோசிங்க. இங்க பாருங்க, 2வது வாட்டி நடக்கும் போதும் இந்த ஜனங்க ஏன் அப்படி நடந்து கொண்டார்கள்? ஏன் அப்படி நடந்து கொண்டார்கள்னா, அந்த 5வது வசனம் பாருங்க. விதைப்பும் அத்திமரமும் திராட்சை செடியும் மாதுளஞ்செடியும் குடிக்க தண்ணீரும் இல்லாத இந்த கெட்ட இடத்தில் எங்களை கொண்டு வரும்படி நீங்கள் எங்களை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினது என்ன என்றார்கள். என்ன மாதிரி பேசுறாங்க பாருங்க. என்னெல்லாம் இல்லையா அங்க? விதைப்பும் அத்திமரமும் திராட்சை செடியும் மாதுளஞ்செடியும் குடிக்க தண்ணீரும் இல்லாத இந்த கெட்ட இடத்தில். இந்த வனாந்தரத்தை எவ்வளவு அழகா புரிஞ்சு வச்சிருக்கிறாங்க பாருங்க. ஏன் இந்த ஜனங்க இந்த இளைப்பாறுதலுக்குள்ள வரலன்னா, சூழ்நிலையை புரிஞ்சுக்கிறாங்க. சூழ்நிலையை அதிகமா புரிஞ்சுக்கிறதுக்கு முயற்சி பண்றது நிறைய பேர் அப்படி இருக்கிறாங்க பாருங்க. அவங்களுக்கு எல்லாம் நடக்கிறதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். ஒரு வியாதி வந்துட்டா அதை குறித்து A to Z அவங்களுக்கு தெரியணும். அதை குறித்து யூடியூப்ல பார்க்கறது, நெட்ல பார்க்கறது, டாக்டருங்கிட்ட போட்டா விடாம அவரை நச்சரிச்சு கேட்கறது, இது என்ன எல்லாமே தெரிஞ்சுக்கணும். அவங்களுக்கு சூழ்நிலையை அவ்வளோ புரிஞ்சுக்கணும். ஒரு நாள் என்னை பார்க்கறதுக்கு ஒரு அம்மா வந்திருந்தாங்க பாருங்க வீட்டுக்கு. அவங்களுடைய சில குடும்ப பிரச்சனைகளை என்னோடு பகிர்ந்து கொண்டு பேசிக்கொண்டு இருந்தாங்க. அப்போது அவர்களுக்கு எவ்வளோ வசனத்தை நான் எடுத்து சொல்கிறேன். ஆனால் என் பேச்சு எடுபடாத அளவுக்கு அவர்களுடைய பிரச்சனையை அவ்வளோ சொல்லிக்கொண்டே இருந்தாங்க என்கிட்ட. எனக்கு கொஞ்ச நேரத்தில் அவங்களுடைய பிரச்சனைகளை அப்படியே படம் போட்டு காட்டின மாதிரி இருந்தது. அப்போ தான் யோசித்தேன், இவர்களுடைய சூழ்நிலையை இவர்கள் எவ்வளோ புரிஞ்சு வச்சுருக்கிறாங்க. நிறைய பேர் அப்படி இருக்கிறாங்க. என்னங்க உங்கள் விஷயம்னு நீங்கள் கேட்க ஆரம்பிச்சிங்கன்னா உங்களுக்கு ஒரு படமே போட்டு காட்டுருவாங்க. அந்த அளவுக்கு இது இப்படியா அது அப்படியான்னு சொல்லி அந்த பிரச்சனையின் வேறு வரைக்கும் போய் அப்படியே அலசி ஆராய்வாங்க. அவ்வளோ புரிஞ்சுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க. சூழ்நிலைகளை அதிகமாக புரிஞ்சிக்க முயற்சி பண்ணக்கூடாது பாருங்க. ஏதோ ஒரு பிரச்சனைகளூட போகலாம், ஒரு போராட்டங்களூட போகலாம், அதில் கவனம் செலுத்தி அது எப்படிப்பட்டது, அது என்ன மாதிரி இருக்குது, அந்த பிரச்சனையின் ஆழம், இப்படியெல்லாம் யோசிச்சுக்கிட்டு இருக்கக்கூடாது. இந்த ஜனங்க வனாந்தரத்தினுடைய போய்கொண்டிருக்கிறாங்க. அந்த வனாந்தரத்தில் என்னெல்லாம் இல்லை இதை எவ்வளோ கூர்ந்து கவனிச்சிருக்கிறாங்க பாருங்க. அவங்க சொல்கிறாங்க, இந்த வனாந்தரத்தில் என்னெல்லாம் இல்லை, விதைப்பு கிடையாது, அத்திமரம் கிடையாது, திராட்சை செடி கிடையாது, மாதுளஞ்செடி கிடையாது, குடிக்க தண்ணிகள் எதெல்லாம் இல்லைன்றது மேலே கவனம் போய்கிட்டு இருக்குது. இந்த சூழ்நிலையை அதிகமாக புரிஞ்சு வச்சிருக்கிறாங்க. அங்கே வர்ற பிரச்சனை இதெல்லாம்.
என்றைக்குமே உங்களுடைய சூழ்நிலைகளை அதிகமாய் புரிந்து கொள்வீர்கள் என்றால் உங்களுடைய விசுவாசம் மட்டுப்படும். விசுவாசம் வேலை செய்யாது. ஆகவேதான் நான் சொல்றேன், பிரச்சனைகளோட போகும்பொழுது சூழ்நிலையை அதிகமாய் புரிந்து கொள்ள முயற்சி செய்வதை விட்டுவிட்டு கர்த்தருடைய வார்த்தையில உங்களுடைய கவனத்தை செலுத்தணும். அங்க மாதுளஞ்செடி இருந்தா என்ன, இல்லைன்னா உனக்கு என்ன? கர்த்தர் உனக்கு என்ன குறைய வச்சாரு? அங்க விதைப்பு அறுப்பு இல்ல, வனாந்தரத்துல அதெல்லாம் இல்ல. அது ஆண்டவருக்கு தெரியாதா? அத்திமரம்லாம் கிடையாதுதான், ஆனாலும் பட்னியா விட்டுட்டாரு. சூழ்நிலை அதிகமா புரிஞ்சுக்க முயற்சிக்கிறது. அது மட்டும் இல்ல, அடுத்து இந்த ஜனங்க என்ன பண்றாங்க, என்னெல்லாம் இல்லையோ அதன் மேல் கவனத்தை செலுத்துறாங்க. எப்பவுமே பாருங்க, பிசாசு எதெல்லாம் இருக்கிறதோ அதிலிருந்து உங்க கண்களை மறைத்து, எதெல்லாம் இல்லையோ அதை உங்கள் கண்களுக்கு முன்பாக பூதாகரமாக்கி, பார் தேவன் உன்னோடு இல்லை அப்படின்வான். தேவன் உன்னோடு இருந்தா நீ ஏன் வாடகை வீட்டுல இருக்கிற அப்படின்வான். உடனே நம்ம ஐயோ ஆமா அப்படின்னு யோசிப்போம். தேவன் உன்னோடு இருந்தா உனக்கே அந்த பிரச்சனை, உனக்கு பாரு இது இல்லை, உனக்கு பாரு அது இல்லை, உனக்கு பாரு குழந்தை இல்லை, உனக்கு பாரு கல்யாணம் ஆகல, உனக்கு பாரு இது ஆகல, உனக்கு பாரு வருமானம் இல்லை, உனக்கு பாரு வேலை இல்லை. என்னெல்லாம் இல்லையோ அதையெல்லாம் கண்களுக்கு முன்னாடி கொண்டு வந்து கர்த்தர் உன்னோட இல்லை அப்படின்னுவான். எனக்கு அன்பானவர்களே, அந்த நேரத்தில் ஒன்றை புரிந்து கொள்ளுங்க, எதெல்லாம் இல்லையோ அதன் மேல உங்க கவனத்தை செலுத்தாதீங்க. என்னெல்லாம் தேவன் செய்திருக்கிறாரோ, என்னெல்லாம் இருக்கிறதோ அதற்காக நன்றி உள்ள இருதயத்தோடு இருங்க. இதுதான் தொடர்ந்து முன்னேறதுக்கான வழி. கிராட்டிடியூட் ஹார்ட் இருக்கணும். ஒரு நன்றி உள்ள இருதயம் உங்களுக்கு இருக்கும்பொழுது தேவன் செய்த சின்ன காரியமா கூட இருக்கலாம், ரொம்ப சின்ன காரியமா கூட இருக்கலாம். அதற்கு நீங்கள் நன்றி உள்ளவர்களா இருந்து அந்த நன்மையை நினைப்பீர்கள் என்றால் தொடர்ந்து உங்களுடைய வாழ்க்கையில் நன்மையை பார்ப்பீங்க. மாறாக எதெல்லாம் இல்லையோ அதன் மேல கவனத்தை திருப்புவீர்கள் என்றால் பிசாசு உங்களை டைவர்ட் பண்ணிட்டான்னு அர்த்தம். அப்ப யோசித்து பாருங்க, இந்த ஜனங்கள் ஏன் அந்த இளைப்பாறுதலை மிஸ் பண்ணாங்க? ஒரு சின்ன தேவையை பார்த்தவொன்னு கர்த்தர் நடுவில் இருக்கிறாரா இல்லையான்னு நினைக்கிறது, சூழ்நிலையை அதிகமா புரிஞ்சுக்க முயற்சி பண்றது, எதெல்லாம் இல்லையோ அதன் மேல் கவனத்தை செலுத்துறது, இதெல்லாம் உங்களுடைய இளைப்பாறுதல் இருந்து உங்களை வெளியே கொண்டு வந்துடும். பாருங்க, அடுத்து மோசே இடத்துல சொல்றாரு, அதே இடத்துல முதல் சம்பவத்துல சொல்றாரு, உன் கோலை ஓங்கி கண்மலையை அடி, தண்ணீரை புறப்பட பண்ணும் அப்படின்றாரு. இரண்டாவது சம்பவத்துல சொல்லும்போது சொல்றாரு, கண்மலையை பார்த்து பேசு, அப்போது தண்ணீரை புறப்பட பண்ணும் அப்படின்றாரு. ஆனா இரண்டாவது சம்பவத்துல அவன் என்ன பண்ணான் தெரியுமா? கண்மலையை பார்த்து பேசுகிறதற்கு பதில் 2 முறை கண்மலையை ஓங்கி அடிக்கிறான். கர்த்தர் அதனால அவன்கிட்ட என்ன சொன்னார் தெரியுமா? 12வது வசனம், என்னாகும் 20:12. பின்பு கர்த்தர் மோசேயும் ஆரோனையும் நோக்கி, இஸ்ரவேல் புத்திரரின் கண்களுக்கு முன்பாக என்னை பரிசுத்தம் பண்ணும்படி நீங்கள் என்னை விசுவாசியாமற் போனபடியினால் இந்த சபையாருக்கு நான் கொடுத்த தேசத்துக்குள் நீங்கள் அவர்களை கொண்டு போவதில்லை என்றார். என்ன விசுவாசியாம போனாங்க? ஆண்டவர் சொன்னாரு, கண்மலையை அடினாரு. ஃபர்ஸ்ட் அடிச்சான், ரெண்டாவது பேசுனாரு, ரெண்டாவதும் அடிக்கிறான். இது எதை காட்டுகிறது? அனுபவத்தை சார்ந்து போவதை காட்டுகிறது. உங்களுடைய அனுபவத்தை சார்ந்து நீங்கள் போவீர்கள் என்றால் நீங்கள் தேவனுடைய இளைப்பாறுதல்ல இருக்க முடியாது. அதுதான் அது காட்டுது. ஒரு தேவையினூடா நீங்க போய்கொண்டிருக்கலாம், அந்த தேவைக்காக ஜெபிச்சு கொண்டே இருப்பீங்க, உடனே கடன் வாங்கி அந்த தேவையை சந்திச்சிருவீங்க. அடுத்த முறை அதே தேவையினுடைய போகும்போது, அதான் போன முறை கடன் வாங்கி முடிச்சிட்டோம்ல, இந்த முறையும் கடன் வாங்கி பண்ணிடுவோம் அப்படின்னு அதே செய்வீங்க. இதுதான் அனுபவம். அனுபவத்தை சார்ந்து போறது. ஒரு வியாதியினுடைய போகும்போது அந்த டாக்டர் கிட்ட போனவங்க சரியாயிடுச்சுல்ல, ரெண்டாவது அதே மாதிரி வந்து அவர்கிட்டே போவோம், அப்ப சரியாயிடும். இதுதான் அனுபவம். பாருங்க, இப்படி போகும் பொழுது அந்த அனுபவம் தான் உங்களை வழி நடத்துதே ஒழிய கர்த்தர் வழி நடத்தல. அதான் அந்த எபிரேயர் 3ஆம் அதிகாரம் 15வது வசனத்துல சொல்றாரு,
இன்று அவருடைய சத்தத்தை கேட்பீர்களாகில். மோசே சத்தத்தை கேட்கறதுல மிஸ் பண்ணிட்டான் பாருங்க. முதல் முறை அடின்னாரு, கரெக்டா கேட்டு செய்துட்டான். ரெண்டாவது முறை பேசுன்றாரு, அந்த சத்தத்தை மிஸ் பண்ணிட்டான். அனுபவத்துல போறான். புரியுதா உங்களுக்கு? எனக்கு அன்பானவர்களே, இதெல்லாம் உங்களுடைய இளைப்பாறுதல்ல இருந்து உங்களை வெளியே கொண்டு வந்துடும். உங்களை ரெஸ்ட்லெஸ் ஆக்கிடும். எதெல்லாம்? இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து சொன்னேன் இல்லையா? அவர் ஒரு சின்ன தேவையை பார்த்தவொன்னு கர்த்தர் நடுவில் இருக்கிறாரா இல்லையான்னு பரீட்சை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. சூழ்நிலைகளை அதிகமா புரிந்து கொள்ள முயற்சி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. எதெல்லாம் இல்லையோ அதன் மேல் கவனத்தை செலுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. கர்த்தருடைய சத்தத்தை கேட்கிறத மிஸ் பண்ணிட்டாங்க. இந்த காரியங்கள் எல்லாம் அவர்களை இளைப்பாறுதல்ல இருந்து வெளியே கொண்டு வந்துருச்சு. ஆகவேதான் இந்த எபிரேயர்ல சொல்றாரு, எப்பா முதல்ல இந்த சுவிசேஷத்தை கேட்டவர்கள் என் சத்தத்தை சரியா கேட்காம மிஸ் பண்ணிட்டாங்க. ஆகவே அவர்கள் என் இளைப்பாறுதல்ல பிரவேசிக்க முடியாம போயிருச்சு. அதை நல்லா யோசிச்சு பாரு. அது உனக்கு திருஷ்டாந்தமா இருக்குது. முதலாவது கேட்டவர்கள் மிஸ் பண்ணிட்டாங்க. இரண்டாவது முறையாய் உங்களுக்கு இந்த இளைப்பாறுதல் போதிக்கப்படுகிறது. இதை நீ மிஸ் பண்ணிடவே கூடாதுன்றார். அதான் அந்த 15வது வசனத்தில் சொல்றாரு, இன்று அவருடைய சத்தத்தை கேட்பீர்களாகில் கோபமூட்டுதலில் நடந்தது போல உங்கள் இருதயங்களை கடினப்படுத்தாதிருங்கள் என்று சொல்லி இருக்கிறதே. இருதயத்தை கடினப்படுத்தக்கூடாது. சூழ்நிலையை புரிந்து கொள்ள முயற்சி செய்வீர்கள் என்றால் கர்த்தருடைய வார்த்தையை விட்டுட்டு அவர் என்ன சொல்லி இருக்கிறாரு, அவர் என்ன பண்றாரு, அவருடைய வாக்குத்தத்தங்கள் என்ன, இதை பார்க்காம சூழ்நிலையை கண்ணோக்கி கொண்டிருந்தால் உங்களுக்கு இருதய கடினம் இருக்குதுன்னு அர்த்தம். என்னெல்லாம் இல்லையோ அதன் மேல் உங்களுடைய கவனம் போக ஆரம்பிச்சதுன்னா உங்களுடைய இருதயம் கடினமா இருக்குதுன்னு அர்த்தம். கர்த்தருடைய வார்த்தையை கேட்கறதுல கவனம் இல்லைன்னா, மிஸ் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா, உலகத்தின் சத்தங்களை கேட்க ஆரம்பிச்சிங்கன்னா இருதய கடினம் இருக்குதுன்னு அர்த்தம். கர்த்தர் சொல்றாரு, இப்படி உங்களுடைய இருதயம் கடினப்படக்கூடாது. இருதயம் கடினப்பட்டா இளைப்பாறுதல்ல இருந்து வெளியே வந்துடுவீங்க. புரியுதா? இன்னும் தொடர்ந்து இந்த வார்த்தைகள்ல இருந்து இந்த இளைப்பாறுதலை குறித்த சத்தியங்கள் நம்ம கேட்க போறோம். இன்றைக்கு இந்த காரியங்கள் வரைக்கும் போதும்னு நினைக்கிறேன். இதை தொடர்ந்து நீங்க தியானிங்க. தொடர்ந்து திரும்ப இதை கேளுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். பிறகு நாம் இதே செய்தியில சந்திப்போம். இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். ஆமென்.